மகிமை உண்டாவதாக. வேர்ட் ஆஃப் காட் டீமில் இருந்து நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து குட் நியூஸ் தமிழ் கிறிஸ்டியன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் வெளியிட்டிருந்தாலும் இதோட மூல பிரதி அல்லது ஒரிஜினல் யார் எழுதுனது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பாஸ்டர் அருளப்பன் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து முதல்ல இதை எழுதி மொழிபெயர்த்து அவங்களுடைய டீமும் செய்து அதை அவங்களே பிரிண்ட் பண்ணி புக்காக வெளியிட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் போயிருச்சு. அடுத்ததாக அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த புக்ஸை எல்லாமே பிடிஎஃப் ஆகவும் ஆண்ட்ராய்டு ஆப்பாகவும் வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. மத்தேயு 10:8 சொல்லுது இல்லையா, அதன்படி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வேர்ட் ஆஃப் காட் டீம்லேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இப்போ இந்த பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அப்படியே கிடைச்சாலும் 1-2 கிடைக்கும், மற்றது கிடைக்காது. இப்படி இருக்கிற நிலைமையில் கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் இருந்து நாங்கள் அதை மீட்டு எடுத்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பல ஆயிரம் மணி நேரங்கள் நாங்கள் ஒதுக்கி இதை வந்து இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணதுனால நாங்கள் காணிக்க வாங்கவும்னு நினைக்காதுங்க. நாங்கள் காணிக்க வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக வேர்ட் ஆஃப் காட் டீம்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோமோ எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். காணிக்க நாங்கள் வாங்க மாட்டோம். அவங்களோட குட் நியூஸ் பப்ளிஷர்ஸு, அதாவது நற்செய்தி பதிப்பகம், அந்த அருளப்பன் பாஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அட்ரஸ் இருக்குது, அப்புறம் இமெயில் அட்ரஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஒருவேளை மேற்கொண்டு தொடர்பு கொள்ளணும்னா வேர்ட் ஆஃப் காட் டீமையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நாங்கள் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கோம், வெப்சைட்டில் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பு வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் தான் வேலை செய்யும். ஏன்னா இதில் பல ஜிபி கண்டென்ட் உள்ளே இருக்குது. எல்லாத்தையுமே ஆஃப்லைன் ஆப்பாக கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம். இது எல்லாமே வெப்சைட்டாகவும் கிடைக்கும், பிடிஎஃபாகவும் கிடைக்கும். பிடிஎஃப்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் செக்ஷனாக நாங்கள் போட்டு வச்சுருப்போம். நீங்கள் அந்த செக்ஷன் உள்ளே போய் உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். விரிவுரை இருக்குது, தொகுப்புரை இருக்குது, விளக்க உரை இருக்குது, புத்தக அறிமுகம் இருக்குது, ஆலோசனை கட்டுரைகள் இருக்குது, சமநோக்கு சுவிசேஷங்கள் இருக்குது, இயேசுவின் கட்டளைகள், இயேசுவின் சரித்திரம், வேதாகமம் தலைப்புரை, பைபிள் டிக்ஷனரி இருக்குது, சுருக்க உரை இருக்குது, ஸ்ட்ராங்ஸ் அகராதி இருக்குது, இயேசுவின் சரித்திரம், இயேசுவின் கேள்விகள், இயேசுவின் பிரசங்கங்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அற்புதங்கள், பைபிளில் இருக்கிற அற்புதங்கள், ஸ்ட்ராங்ஸு, எப்ரே அகராதி, கிரேக் அகராதி, கோலன்பர்கரோட அகராதி கூட வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இணைநிலை வேதாகமம், படிநிலை வேதாகமம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பிடிஎஃப்பும் ஒரு சிலது வச்சுருக்காங்க. இது பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது தனித்தனியாக பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, மொத்தமாக ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணோன்னா நாங்கள் அதுக்கு ஜிப் ஃபைலாகவும் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா அழகாக ஜிப்பாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் அன்ஜிப் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது வந்து இதில் வந்து நாங்கள் வெப்சைட்டாகவும் போட்டிருக்கோம். இது ஏன் வெப்சைட்டாக போட்டிருக்கோன்னா, எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பை மொபைலில் வைக்க இடம் இல்லை, பத்தலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். எல்லாமே பார்க்க நேரம் கிடையாது, வீடியோவில் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். படிநிலை வேதாகமம், இன்டர் லேயர் பைபிள், இது உள்ள நீங்கள் இப்படி போனீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இது ஏன் இப்படி ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்குன்னா, இதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்டு. அந்த ஐயாவும் அவங்க பிள்ளைங்களும் பண்ணது. ஒரிஜினல் கண்டென்ட்டை நான் அப்படியே கொடுத்துருக்குறேன். சரியா? இப்போ இதில் உள்ளே போனீங்கன்னா படிநிலை வேதாகமம், இது உள்ளே போனீங்கன்னா அட்டவணை வரும். அட்டவணையில் இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுதான் இன்டர் லேயர் பைபிள். இன்டர் லேயர்னால் மேலே எப்ரேய வசனம் வரும், அதுக்கு கீழே அந்த எப்ரேய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பக்கத்தில் அதோட ஆங்கில உச்சரிப்பு என்ன, அதோட ஸ்ட்ராங்ஸ் நம்பர் என்ன, அதோட ஆங்கில பொருள் என்ன, அதோட தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஒவ்வொரு வசனத்துக்குமே வரும். அதான் இதில் உள்ள ஆச்சரியம். இந்த தமிழ் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு ஆரம்பிக்கும். ஆனால் எப்ரேயத்தில்
வேறு மாதிரி வரும் இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும். அதே ஆர்டரில் எபிரேய மூலத்தில் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்டர் லேயர் பைபிள் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்க்கணுன்னா இணைநிலை வேதாகமம். இது இன்டர் லீனியர் பைபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேயும் அட்டவணை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த அட்டவணை அவங்க போட்டது தான், அதை பாருங்கள். இதில் போனீங்கன்னா இது இப்படி இருக்குது. இணைநிலை வேதாகமம் இன்டர்லீனியர். ஆதியிலேங்கிறது தமிழ் பைபிள் வார்த்தை. அந்த தமிழ் பைபிள் வார்த்தைக்கு ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி, அதுக்கப்புறம் எபிரேய வார்த்தை, அதுக்கப்புறம் எபிரேய உச்சரிப்பு. சரியா, இப்படி இருக்கும். இது வந்து இன்டர்லேயர் அப்படின்னு சொல்லி, இன்டர்லீனியர் இணைநிலை வேதாகமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லகராதி பைபிள் டிக்ஷனரி. பைபிள் டிக்ஷனரி பெரிய பொக்கிஷம். கிட்டத்தட்ட 10,700 வார்த்தைகளுக்கு இவங்க விளக்கம் எழுதியிருக்காங்க. விளக்கம்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. ரொம்ப ஆழமான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. க்ளீனாக எல்லாத்துக்குமே அட்டவணை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதோட விளக்கம் லோட் ஆயிரும். இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். ஒரு வேளை இது வந்து ஃபாண்ட் எனக்கு சின்னதாக இருக்குது, பெருசாக வேணும் அப்படின்னா, இங்கே கீழே வந்துட்டு நாங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த ப்ளஸ்ஸு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஃபாண்ட்டு பெருசாகும். அப்போது வந்து அந்த இமேஜோட சைஸும் பெருசாகும். நீங்கள் அதை வச்சு பெருசாக படிச்சுக்கலாம், இல்லை சிறுசாக்கிக்கலாம். சரியா, இது வந்து அகராதி. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரகராதி, டிக்ஷனரி ஆஃப் நேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இந்த ஐயா வந்து எல்லாமே அட்டவணையாகவே போட்டிருக்காங்க. யார் ஈஸியாக தேடுற மாதிரி அழகாக அட்டவணையாகவே போட்டிருக்குறாங்க. சரியா, நல்ல விளக்கம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிரேக்க மூலத்தில் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, எபிரேய மூலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இவங்களுடைய எல்லா கண்டென்ட்லேயும் வருது. பேரகராதி மட்டும் இல்லை, அகராதி மட்டும் இல்லை, எல்லா கண்டென்ட்லேயும் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ராங்ஸ் எபிரேய அகராதி. இந்த ஸ்ட்ராங்ஸ் எபிரேய அகராதி மட்டும் அவங்க கொடுத்துருக்க அந்த மஞ்சள் கலர் வரும் பார்த்திங்களா, அது இல்லாமல் நம்ம போன கடந்த வாரங்களில் நம்ம வெளியிட்டிருந்தோம் இல்லையா, இந்த சர்ச்சோடு வர்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்குறோம். சரியா, கிரேக் அகராதி அதேமாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம வெளியிட்டு தான், பிடிஎஃபாக வெளியிட்டோம், ஆப்பாக வெளியிட்டோம், ஆண்ட்ராய்டு ஆப்பாக வெளியிட்டோம். ஸோ அதே தான். அடுத்தது விரிவுரை. விரிவுரைன்னு உள்ளே போனீங்கன்னா, பஞ்சாங்க விரிவுரை இப்படி உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், ஆதியாகமம் நல்லா எல்லாத்துக்குமே இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னுரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முன்னுரை ஆதியாகமம் 1வது அதிகாரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அருமையாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமான இதே கிடையாது. ஒவ்வொரு ஊழியக்காரங்க கையிலையும் இது இருக்கணும். ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கையில் இருக்கணும். மிஷினரிகளோட கையில் இருக்கணும் இது. அடுத்தது பைபிள் கன்கார்டன்ஸ் வச்சுருக்குறாங்க, தொகுப்புரைன்னு வச்சுருக்குறாங்க. இந்த தொகுப்புரையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம டேக்ஸ் பைபிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேக்ஸ் பைபிளில் இருக்கிற கண்டென்ட்டு அதோடு சேர்த்து இந்த ஐயா எக்ஸ்ட்ராவாக நிறையா சேர்த்து அழகாக போட்டிருக்குறாங்க. இப்போது சிருஷ்டிப்பு காலங்கள், இப்போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் என்னென்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஒவ்வொன்றையாக போட்டு, இது மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள் வந்துட்டு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஐயாவோட அகராதி, விளக்க உரை, சுருக்க உரை, தலைப்பு உரை, அப்புறம் தொகுப்புரை, இதை மட்டும் படித்தாலே போதும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் உங்களுக்கு முழு விளக்கம் கிடச்சிரும். இதெல்லாம் பைபிள் காலேஜ்லேயே கிடைக்காத மெட்டீரியல்ஸை இவங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்தது சமநோக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸு, ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல்ஸு, அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், ஊழியம், உபதேசங்கள், ஓமைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்திருக்கு. பவுலின் மிஷினரி பிரயாணங்கள், பவுலின் பிரயாண நிறுவங்கள், இது எல்லாமே போட்டிருக்கிறோம். எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, பயன்படுத்துங்க. எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இதில் இல்லாதது ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, சிடியாகவோ டிவிடியாகவோ இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பாவோ இருந்துச்சுன்னா, தயவு செய்து இங்கே கீழே கடைசியில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் நம்பர் 7676505599. இதுக்கு வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. இதை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. எங்கள்கிட்ட கண்டென்ட் எவ்வளவு கிடச்சிருக்கோ அவ்வளவும் நாங்கள் போட்டிருக்குறோம். இதை தவிர இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த சிடியோ அந்த ஆண்ட்ராய்டு ஆப்போ கிடைக்கல. நீங்கள் ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் நண்பர்கள் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து கொடுங்க. நீங்கள் அந்த பழைய சீடியெல்லாம் வச்சுருந்தா அது புல் அரிச்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, பூச்சி அரிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அது பாலாக போயிடும்.
நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லாயிரம் ஜனங்களுக்கு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு, சின்ன சின்ன ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோஜனப்படும்படியாக நாங்கள் இதை வெளியே கொண்டு வருவோம். ஃப்ரீயாகவும் கொடுப்போம். இதை மற்றவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பைபிள் காலேஜ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறாங்களோ அறிமுகப்படுத்துங்க. முக்கியமாக உங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, ஊழியக்காரர்களுடைய கூடுகைகளில் இதை அறிமுகப்படுத்துங்க. இது வந்து எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இதை போடுறதுனால. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அவ்வளவுதான். இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உட்காந்து படிப்பாங்க. ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மணி நேரம் படித்தே ஆகணும். பைபிளை படிக்கணும், இந்த மாதிரி புத்தகங்களில் படிக்கணும். அப்போ வந்து தேவனுக்கு இன்னும் அதிகமாக நம்ம ஊழியம் செய்ய கண்டிப்பாக முடியும். அறுவடையும் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. மேலே ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கீழே கடைசியில் வர்ற அந்த இமெயில் ஐடி wordofgod@wordofgod.in அல்லது வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.